மையமுடுகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் கலந்து கொண்ட கூட்டத்தில் பதற்றம், வெளியான தகவல். மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள கோரிக்கை. கொழும்பில் ஐவர் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, விசாரணையில் வெளியான தகவல்கள். நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகும் சட்டத்தரணிகள். நாட்டில் 352 துப்பாக்கிகள் பறிமுதல். கொழும்பில் ராணுவத்தை முழுமையாக குவித்தாலும் பயனில்லை, பொன்சேகா வெளியிட்ட புதிய தகவல். மோட்டார் சைக்கிள் கும்பல் நடாத்திய பயங்கரவாத தாக்குதல், 29 பேர் சுட்டுக்கொலை. இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். சூரிய வெப்ப ஆந்திரவ பகுதியில் நேற்று நடைபெற்ற விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வந்தபோது இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பிராந்திய தலைவர்களால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூட்டத்தில் ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அவருக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். அதன் பிறகு கேள்விகளை எழுப்பிய நபரையும் அவருடன் வந்த ஒரு குழுவையும் ஏற்பாட்டாளர்கள் கூட்ட அரங்கிலிருந்து அகற்றினர். பின்னர் சூரியவிவ காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்தனர். அதன்படி நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டத்தில் உரையாற்றினார். ஜேவிபி ஆர்வலர்கள் குழு ஒன்று வந்து கூட்டத்தை சீர்குலைக்க முயன்றதாக இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிக்கும் இலங்கை மின்சார வாரியத்தின் முன்மொழிவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். இது மின்சார கட்டணத்தை 33% குறைப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்த தேர்தல் கட்ட வாக்குறுதிக்கு முரணானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு அறிக்கையில் முன்மொழியப்பட்ட திருத்தம் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மீண்டும் ஒருமுறை நேரடியாக மீறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் தனது உறுதிமொழியை எப்போது நிறைவேற்றும் என்றும் கேள்வி எழுப்பினார். மின்சார விலை நிர்ணயம் குறித்த தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த உறுதிமொழியை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டாச்சென்னை ஜிந்துப்பட்டி பகுதியில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது ரணசிங்க ஆராய்ச்சிக்கு சங்கரிஷ் சிறந்த எனப்படும் புலுமெண்டல் சங்க என்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலானது நேற்று முன்தினம் இரவு நடாத்தப்பட்டுள்ளது. ஜிந்துப்பட்டி பரக்கா சந்தி பகுதியில் நடாத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவித்துள்ளனர். சிகை அலங்கார நிலையம் ஒன்றை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞர் பழனி ரிமோஷன் மற்றும் பழனி ஷிரான் ஆகியோரின் தரப்பைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கொழும்பு 12 பசார் வீதியில் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் போலீசார் அதனை மீட்டுள்ளனர். குறித்த மோட்டார் சைக்கிளில் பொருத்தப்பட்டிருந்த இலக்க தகடுகள் போலியானவை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அனைத்து வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. பத்திரமுள்ள அக்ரேகுடவில் ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது T56 ரக துப்பாக்கிகள் உட்பட 352 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் சஞ்சீவ மெதிவத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 11 T56 ரக துப்பாக்கிகள், 12 கை துப்பாக்கிகள், 7 ரிவால்வர்கள் மற்றும் 322 பிற வகையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜிந்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சிகை அலங்கார நிலையத்திற்குள் நேற்று முன்தினம் உள்நுழைந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளார். இதன்போது 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னாரைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஒன்று அல்லது 2 துப்பாக்கிச் சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் புரிந்து கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சினை எதுவுமில்லை. கடந்த காலத்தில் ஒவ்வொரு கும்பல் குழுவும் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டுவதற்கு பழக்கப்பட்டிருந்தனர். அத்தகைய நபர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் மேற்கொண்டு வருவதாக தான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய 1 அல்லது 2 பேர் இருந்தாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் புரிந்து கொண்டுள்ளது. இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே இந்த நபர்கள் இப்போது அதை நிர்வகிக்க முடிந்தது என்று நான் நினைக்கின்றேன். பாதாள உலகம் இன்னும் ஓரளவுக்கு செயலில் உள்ளது. இது ஒரு அரசியல் குற்றம் அல்ல. இது பாதாள உலகம் தீவிரமாக செயல்பட்டு வரும் இடம். பாதாள உலகம் 100% அடக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். முழு ராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள நைஜர் மாநிலத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் நடாத்திய அதிரடி தாக்குதலில் குறைந்தது 29 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் அதிகாலை வேளையில் சுமார் 41 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இந்த கும்பல் தலா 2 அல்லது 3 நபர்களுடன் தொங்கா மேகேரி, கொன்சோகா மற்றும் பிசா ஆகிய 3 கிராமங்களுக்குள் புகுந்து சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடாத்தியது. இந்த தாக்குதலில் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதுடன் அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான மக்கள் கடத்தப்பட்டுள்ளனர். உயிருக்கு அஞ்சி மக்கள் அருகிலுள்ள புதர்களுக்குள் ஓடி ஒளிந்ததால் கடத்தப்பட்டவர்களில் துல்லியமான எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த கும்பலின் நோக்கம் கொள்ளையடிப்பது அல்ல, மாறாக மக்களை கொன்று பயங்கரவாதத்தை ஏற்படுத்துவது என்று உள்ளூர் மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இப்பகுதியில் ஜிஹாதி அமைப்புகளின் ஆதிக்கம் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இரவு 8 மணிக்கு பிறகு மோட்டார் சைக்கிளில் டாக்ஸிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு படையினரும் மீட்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.